Ambani your friend? Engine oil. Mechanic இருந்திருப்பானோ engine oilன்றா. போட்டுக்கோ இந்த அடி டிசும். நீ அடிச்சுக்கோ. என்ன புரியல இருக்கு? ஏய் இங்க லவ்வர் மாதிரி சீட்டை தூக்கிட்டு போற. வருதா? ஷாக் வருதா? எது வரல. வரலையா? ஏண்டா என் பக்கத்துல உட்காந்துட்டு தேச துரோகி பண்றியடா, தேச துரோகி. பையாக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, மேல இருந்து பாக்குறான். ஏய் பார்க்காத, அப்படி பார்க்காத, நான் நல்ல பையன். லெஃப்ட்ல போனா பகடி, நேரா போனா சக்கடி தான். வெல்கம் பேக் டு சேனல். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கு 368 கிலோமீட்டர் வருது. பெட்ரோல் சாங்கியம் பொழுது இறங்கி தான் பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு பையா ரொம்பவே கடமை உணர்ச்சியோடு இருக்காருப்பா. பெட்ரோல் இறங்கி தான் நாங்கள் அடிப்போம், நீங்கள் இறங்கினா தான் நாங்கள் அடிப்போம், இல்லைனா நீங்கள் அடிக்க மாட்டோம். பெட்ரோல் பையா திருட்டு தான் போகிறேன். அதுக்கு டேங்க் ஃபுல்லா பையா? 810 12 300. பையா இப்படிலாம் பார்க்காத, சேம் பப்பி சேம். ஆமாம் அவரது தான். அம்பானி your friend? டைரக்டா? ஓ அவர் தான் டைரக்டர் போல. அம்பானி, ஐயோ அம்பானி பற்றி தான் பேசானா எம்பி. அவருக்குலாம் நிறைய காசு இருக்கு. கல்யாணத்துக்கு எத்தனை பேரை கூப்பிட்டாரு, எத்தனை பேரை கூப்பிட்டாரு பாருங்க. ஆமா பையா ஓகே எம்பி. அது இல்லாமல் நான் 5000 ரூபா சித்தப்பாட்ட கடன் வாங்கியிருக்கேன். அடுத்த மாதம் கொடுத்துறேன் சித்தப்பா, இப்போதைக்கு கொடுங்க அப்படின்ட்டு. போகிற வழியில் இந்த பையா ஆயிடுச்சு பையா, நான் போகிறேன். ஆஹா டேங்க் ஃபுல்லாக. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, குப்பை தொட்டியில் தான் போடணும் நான். இதை வச்சுக்கிட்டு இருங்க எம்பி, கணக்கு எழுதி வச்சுக்கலாம். 900 பெட்ரோல், 950 ரூபா, எல்லாமே கணக்கு நோட்டட் எம்பி. எல்லாமே பாருங்க கணக்கு போட்டு வச்சுக்கேன். பட்ஜெட், நேபாள் பட்ஜெட்டுன்ட்டு. லாஸ்ட் வீடியோவில் நான் பட்ஜெட் எவ்வளோ வச்சு என்ன எதுன்னு சொல்லுவேன், கேல்குலேஷன் பண்ணிட்டு. ஓகே எம்பி, இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. மாமா படிக்க வேண்டிய டைம்லாம் இல்லை, வா போகலாம். நான்லாம் போக மாட்டேன். முன்னாடி என்னை அமுச்சு விட்டு குழியில் அடைக்க பார்க்குற, குழியில் விட்டுணுன்ட்டு குழியில் விட வைக்கிற, நீ உஷாராகுவ. ஆல்ரெடி இதே தொங்கி போய் கிடக்கு கம்முன்னு. லெஃப்ட் சைடு வந்தால் நீ ஆளே தெரிய மாட்டேங்கிறதுல, இப்படி எடுத்து தான் பார்க்குறதா இருக்கு. மாமா இவனே 70 வெயிட்டு மாமா. லக்கேஜ் இங்கே பாரு மாமா, லக்கேஜ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் பில்லியன் ரைடர் முன்னாடி இடிச்சுட்டே இருப்பான் மாமா. எல்லாமே சேர்ந்தா அந்த கிலோ தான் மாமா. வேணாம் இன்சூரன்ஸ் 5 years old. ஆல்ரெடி கிளைண்ட் ஆகாத நிலைமையில தான் இருக்குது. சரி வா வெட்டி பேச்சு வீணா பேச்சு பேசக்கூடாது. எதுனா சிக்கிம்ல போய் தான் பேசணும். 45 இல்லையா? இது தேவையில்லாத செயல். லக்கேஜ் இருக்குன்னு இந்த மாதிரி லக்கேஜ் இருக்கு. அங்கே பாரு கவுத்து விட்டுருக்கும், கொஞ்சம் விட்டுருந்தா. இதுலேயே 20% தான் சார்ஜே இருக்கு. நைட்டு தூங்கும்போது சார்ஜர் எடா சுற்றி வந்தானுங்க காணோம். ஏய் என்ன நோட் பண்ணுறீங்க? ஏய் சிரிப்பு தான் பசங்க பைக் பார்த்தோன்னா. வாட் இஸ் யுவர் நேம்? அவனுங்க என்ன கேட்குறாங்க தெரியல மாமாக்கு. பேந்த முழிக்கிறானுங்கப்பா. எந்த அளவுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அதான் மாமா சொன்ன பதிலே பயந்துட்டானே. இங்கே வா சொல்லு, எனக்கு தெரியும் ஹிந்தி. கேமரா ஹாய் டாட்டா. சூப்பர், எப்பயும் ஹாப்பியாக இருங்கோ. அந்த கேமரா ஆஃபு. பசங்க எல்லா கேமரா டாட்டா காமிச்சிடறானுங்க. டாட்டா சொல்லுமா? ड्यूक 390 गाड़ी का नाम ड्यूक 390। 4 लाख रुपया। 400 310 400 सीसी। इंजिन आयला மெக்கானிக்கா இருந்திருப்பானோ இன்ஜின் ஆயிலுன்றான். பவர் ஃபுல். ஏய் இவங்க பேசுறதே வேற மொழியா இருக்குடா. சின்ன குழந்தைங்க நாம பேசுவோம் தெரியுமா, காக்காமா கக்காத்தாமா அப்படின்னு பேசுறானுங்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கோ இந்தா அடி டிசும், நீ அடிச்சுக்கோ.
என்ன எப்படி அடிக்கிற? போதும் போதும் போதும். நீ ஏமாண்டா அடிக்கல? அடிச்சுக்கோங்கடா, போதும்டா. அவ்வளோதானா? இதுக்கப்புறம் டிசம்லாம் இல்லை, எங்கேயும் நிறுத்தாமல் 200 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். இப்போ தான் நிறுத்துகிறோம். கரெக்டாக ஒரு எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுமா, 11 மணிக்கு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். எங்கே நிழலே காணோம். நிழல் எங்கே இருக்கு? ஹோட்டலில் ஒரு இதை போட்டு வைக்க மாட்டிங்களா? அது ஆர்டர் வாங்குற இடமா? ஓ, அங்கே இருக்கு நிழல். ஆஹா, என்னென்ன கார்டனு இருங்க. எப்படி முதல்ல சாப்பாடை முடிப்போம். காணாலாம் இருக்கும். ஆல்ரெடி காணா ரெடி. யூ ரெடியா? ஆமாம், இருங்க எம்பி, சாப்பிட்டு வரோம். ரெடிட்டு ஓட்டும். சரியான குளிரெலாம் விட்டுட்டு வந்தேனே. அலையில் ஒழுங்காக தான் இருக்கா? எதுக்கும் செக்அப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து உடஞ்ச அலையை தான் நம்ம ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை, ஃப்ரண்ட் இல்லை, எந்த அலையை உடஞ்சிச்சு அதுக்குள்ளே மறந்து போயிட்டேனே. ஆமாம், ஃப்ரண்ட் அலை தான் உடஞ்சி, பேக் அலை தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் அலை தான் குளிர் டொமால்னு விட்டு உடஞ்சிச்சு. அந்த அலையிலேயே ஓட்டிட்டு. ஆனால் இந்த 2 அலையிலையும் விரிசல் இருக்குது. ஆல்ரெடி வாங்கும்போது அந்த அலையில் விரிசல் இருந்துச்சு. விரிசலோடு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஊருக்கு போனோன்னே வண்டி மாடிஃபிகேஷன் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தணும். ஒரு 15 ரூபா 20 ரூபா சேர்த்தணுன்னா டிசைன்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்ம ரிவீல் பண்ணுவோம். இப்போ இந்த தாபாவில் சிக்கன் ரைஸ் கேட்டால் ஒயிட் ரைஸ் கொண்டு வந்தேன். சிக்கன் குழம்பு வந்து இதான் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லி 150 ரூபா பில்லை போட்டாங்கப்பா. நம்ம ஊரில் 100 ரூபா தான். இங்கே பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை செத்து போச்சு. என் உடம்புல பட்டு சீட் பெல்ட் மாதிரி உள்ளே சொருகி கிடக்கு. என்னோட சீட்லேயே உட்காந்துட்டு வந்திருக்கு. இருங்க, இது ஓரமாக எடுத்து போட்டுறோம். சீட்டை கழட்டணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சொருகி இருக்கு. நல்லா ஐயோ இந்தாம்மா, அது அதுக்கு என்ன கெட்ட வார்த்தை? அண்ணனை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுற? இது ஏன் சீட்டு 2000 ரூபா. இப்படி எடுத்துட்டு போய் லவ்வர் மாதிரி சீட்டை தூக்கிட்டு போற. அந்த சீட்ல உட்கார முடியாது மாமா. எதை போய் தொட்டு வருது? வண்டி எதுக்கு தோணும்? கண்ணில் தான் பார்த்தாலே நான் தொடுற மாதிரி கணக்கு. டேய், என்னடா ஆளுக்கு ஒரு சீட்டை தூக்கிட்டு போறீங்க? என் வண்டி சீட்டுடா. இதெல்லாம் தப்பு. எங்க சீட்டை தூக்கிட்டு மாமா? சீட்டு மாமா, நீ எதுக்கு அந்த சீட்டை கையில் வச்சுட்டு இருக்க? கீழே வைடா. உசாரா உன் சீட்டை மட்டும் காப்பாத்திட்ட. டேய், உனக்கு சீட்டு போட தெரியுமா தெரியாதா? எப்படி போடுறது? இத்தனை கை வச்சுக்கிட்டு சீட்டு இப்படி வரும்டா. சாரிடா, அந்த சீட்டில் உட்காராதுடா. டேய், நீ நின்றுட்டு தான் வரணும். வா, உட்காரலையே. வா, இப்போ நான் நின்றுட்டு தான் வரணுமா? பேட்டரியில் உட்காந்தா கரண்ட் ஷாக் அடிக்கும்டா பெட்டாக்ஸுக்கு. ஐயோ, என்ன இது? ஓ, ஸ்டார்ட் ஆகும்போது உட்காரக்கூடாதுல்ல, ஷாக் அடிச்சிடும். வருதா? ஷாக் வருதா? வரலையா? சரி உட்காரு. நின்றுட்டு வர மாதிரி பண்ணிட்டீங்க. பெருமையா இருக்கிறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற சீட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, எங்கடா இருக்காரு? பக்கத்து தெருவில் தான் இருக்காரா? கீரை வர போட முடியலடா நின்றுக்கிட்டு. ரோட்ல இருந்து வண்டி ஏதாவது வந்து பின்னாடி இருந்து எங்கடா கீர் போட முடியல? 2வது கீர் மேல கீரே விழ மாட்டேங்குது. உன் மேல உட்காந்துக்கிறேன் அந்த சீட்ல. நீ இறங்கி தான் ஆகணும். அந்த சீட் போடணும்னா இந்த சீட்டும் கழட்டணும். சிக்கி மறிக்குமா? வேணாம், ஷாக் அடிக்குது மாமா. ஃபயர் பெட்டெக்ஸுக்கே அடிக்குது. அப்புறமா பாரு, அசாம் என் கேர்ள் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். அசாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ கொடுக்கணுமா இல்லையா? அந்த அக்கா ஃப்ரெண்ட் உனக்கு கரெக்ட் பண்ணி தரேன். கம்முனுவா. ஏண்டா, என் பக்கத்துல உட்காந்துட்டு தேச துரோகி பண்றியட. தேச துரோகி, நம்பிக்கை துரோகி, தேச துரோகி. ஒண்ணு ஏஜியா இருக்கு. துரோகமும் தேச துரோகியும் ஒண்ணுதான்டா. கிங் படமா? ஐயோ, என்ன இது உட்கார மாட்டேங்குது? பட்டன் அப்பா, ஒரு வேளை சீட்டை வாங்கியாச்சு எம்பி. இதுக்கப்புறம் பறக்க வேண்டியது தான். அதெல்லாம் சொல்ல வந்துட்டு எம்பி, ஒரு விஷயம். அசாமில் வந்து நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய கதை. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாமா எது இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. உட்கார். மாமா எதுனா திரும்பிட்டு போகுது. சென்டர் பண்ணுறாரா? புடி, நீயும் புடி. எங்கடா வாட்டர் கேன் கையில் வச்சிருக்க? நாமளும் பண்ணலான்னு பார்த்தா நீ வாட்டர் கேன் கையில் வச்சுட்டு இருக்க. போடா டே. வீலிங் பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோதான், வீலிங் லீவ். அப்பா,
சாப்பிடணும் மதம் தூக்கம் வருது. இப்போ எப்படி தான் நம்ம 1 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும்னு தெரியல. ஆனால் சிக்கிம்க்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:33 ஆகுது. சிக்கிம்னு 189 கிலோமீட்டர் தான். பட் அது போகிறதுக்கே 6 மணி நேரம் காட்டுதுங்க எம்பி. என்னன்னு தெரியல, ஹில்ஸாக ஏறணும் போல், ஹில்ஸு இந்த மாதிரி வளைஞ்சு ஏறணும் போல். கொஞ்சம் ரோடு வந்து கரண்டு முரடாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் டேஞ்சர் ரோடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்போலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். டேஞ்சர் ரோடு வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் லடாக் ரோடை விட இந்த ரோடு பரவாயில்லைங்க. ரொம்ப ஷார்ட்டாகவும் சீக்கிரம் முடித்த மாதிரி இருக்குது. லடாக் ரைடு வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு. அது வந்து நம்ம சுற்றிட்டு ராஜஸ்தான் இதெல்லாம் கவர் பண்ணனால லேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே பீச்சை ஒட்டிக்கிட்டே, அந்த கடல் ஒட்டிக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். இருங்க எம்பி, அசாமில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எம்பியை நீங்கள் சிங்கிள் பாயா தானே பார்த்துருக்கீங்க, சிம்பு பாயா பார்த்தது இல்லையே. சிம்பு பாயா பார்க்க போகிறீங்க. பொல்லாதவன் மாதிரி என் மூக்கில் இருந்து பொல்லாதவன் வந்து அவர் தனுஷில் மறந்தே போயிட்டேன் பாருங்க. சிம்பு மாதிரி ரோசே மாசே மாசாஜி சோசேன்ட்டு பாட்டு ஓடும், மூக்குலேருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரி நாம் பண்ணுறோம். லாரி கரே மாமா வீலிங் பண்ண போது 1 2 3 4 5 6 7 எடு தூக்கு. நான் தான் வின்னு. ஐயோ, இந்த ரோட்ல புள்ளியா இருக்குது. ஓ மை காட், இந்த ரோடு என்ன வித்தியாசமா இருக்கு எம்பி. ஏதோ புளியா ஏதோ ஆணி வைக்கிற மாதிரியே இருக்கு. இதுல ஆணி அடிச்ச மாதிரி குட்டி ஆணி. இப்போ வந்து எங்க மாமா வந்து கத்த போறாரு. எல்லாம் ஒரே முட்டுக்க முன்னாடி போயிருங்க, இல்லைன்னா பின்னாடியே வரீங்க. மாமா முன்னாடி போன்னு சொன்னாதான் வேகமா முன்னாடி அழுத்தி பிடிச்சி வந்தேன். இந்த ஊர் டாக்ஸி பாத்தீங்களா, மேலெல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து கூப்பிட்டு போறானுங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி கொண்டு வரணும்டா, நல்லா ஜாலியா இருக்கும் காத்தோட்டமா மேலே உட்காந்துக்கிட்டு. இப்போ பாரு, அந்த பையா பெட்டாக்ஸ் காமிச்சிட்டே வரான். பையாக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, மேலேருந்து பார்க்குறான். ஏய் பார்க்காது, அப்படி பார்க்காது, நான் நல்ல பையன். பையன் மேலேருந்து அப்படியும் பார்க்குறாரு. ஏய் இணைத்தோழையா பிரியாக இருக்கோக்கா. ஐயோ வாயிலே வர மாட்டேங்குது டக்குன்னு. அதான் இணையா மேடா சைனீஸ் மொழி வந்துருச்சு அப்படின்ட்டு. நேபாளுக்கு வந்தோடனே சைனீஸ் மொழி வந்துச்சு, கியாமியான்ட்டு. ஆமாம், நேபாளில் சைனீஸ் பேசுவாங்களே. ஏய் சைனீஸ் ஒட்டி தான்டா இருக்கு பார்டரு. நான் போனா சைனீஸ் பார்டர் பார்க்கலாம். சைனீஸ் நீ மேப் பார்த்தே இல்லையா? கியாமியா எழுதி வச்சிருக்கோம் சைனீஸ்லயே. நீ மேப் உட்காந்து பாரு, சைனீஸ் பக்கம்தான். அதுக்கு தான் இது தாய்லாண்ட்லாம் ஓப்பன்ல இருக்கு. பைக் இது ஓப்பன்ல இருக்கு மாமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா. இந்த டைம்ல ஓப்பன்ல இருக்கு தாய்லாந்து, அந்த சைட்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா போகலாம் முடியாது. போ இன்னும் 3000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர்னா எப்படி இருந்தாலும் 5000 ரூபா பெட்ரோல். அப்போ 15,000 ரூபா பெட்ரோல் அடிக்கணும். இன்னும் 15,000 ரூபா பெட்ரோல் அடிக்கிறத விட்டு 5 ரூபா கொரியருக்கு 20 ரூபா விட்டுட்டு ரூம் செலவு இது சாப்பாடு செலவு போட்டு 25 ரூபா. 25 ரூபாலேருந்து கொரியர் சார்ஜ் போட்டால் இன்னும் 30 ரூபா செலவு இருக்குது. அடேங்கப்பா, 30 ரூபா செலவு. போய் பிச்சை தான் எடுக்கணும். இண்டிகேட்டர் போடு பையா. ஏன் பையா இப்படி உயிர் வாங்குற? உங்கள் ஊருக்கு வந்தால் இப்படி பண்ணுறீங்க. எங்கள் ஊரில் இண்டிகேட்டர் போனால் காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. உங்கள் ஊரில் மட்டும் கத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் இண்டிகேட்டர் ஆச்சு வித்து தோலை. எந்த லெஃப்ட்டு? டேய் இருக்குடா ஓப்பனில். அங்கே பாரா 2 வீலர் மட்டும் வரலாம்டா. நம்ம அவசரப்பட்டு உள்ளே போயிட்டோமேடா. டேய் ஆடா போடா பாவீங்களா. சே ஏமாத்திட்டீங்களே. ஒரு 2 வீலர் போகலான்னு ஒரு 2 சக்கரத்தை போட்டுவிட்டு போர்டு போட்டுருந்தா நாங்கள் பூந்து வந்துருப்போம். இருந்தாலும் மேமா போயே இருக்கோம் 10-20 கிலோமீட்டர் நம்ம உள்ளே பூந்து வந்திருக்கோம். இப்போ கத்தும் மாமா. இப்போ மாமா நம்மளை திட்டம், ஏன்டா மெதுவாக வரீங்க அப்படின்ட்டு. இருங்க மாமா போய் பிடிப்போம். பாலம் ஏறிட்டீங்களா? கீழே இன்டர்கம்ல கனெக்ட் பண்ணல? இல்லையே, நீ தான் சீக்கிரம் போகணும்னு நீ கனெக்ட் பண்ணல. இன்டர்கம் கனெக்ட் பண்ணும்போது நீ எதுக்கு பாலத்தில் ஏறின? கீழே வந்துட்டீங்களா? பாலம் ஏறினீங்களா? இல்லையா, அடியில் தான் வந்தேன். பாலம் ஏறினேன். வந்து வழி மறைச்சு நின்னானுங்களா ஒரு 5-6 பேர். நாங்கள் பூந்து வந்துட்டோம் வில்லேஜுக்குள்ள. பொய்யே, அது பூந்துலாம் வரல, அது அங்கே வந்துச்சு. நீ வந்தது இது சர்வீஸ் ரோடு. ஃபோன் கொடுறா, கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார போக சொல்லுது. இதுக்குள்ளே போகணுமா? இதுக்குள்ளார போக சொல்லுது, இப்படியே போக சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை பக்கம்? அங்கே போலீஸ்காரன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா எது ஹைவேன்ட்டு? சிக்கிம் ரோடு இது. ஏண்டா இது ஹைவேன்னு தெரியுதுடா. எதை கேட்டாலும் தலையை தான் ஆட்டுறான். ஏமா வந்துட்டேன். என்னடாச்சு?
ஆமா கம்முன்னு இருமாம்மா, பதற விடாத. வண்டி பற்றி ஒன்று சொன்ன பயமாக இருக்குது. அது போச்சு இது போச்சுனாலும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுலலாம் ஏற்றினா இறக்க முடியாது மாமோய். இந்த சைடு வழி எங்கடா மறுபடியும் வில்லேஜ்குள்ளே போவோம் நினைக்கிறேன். ஹில்ஸ் வரும் சொல்லி மாமா போய் சொல்லுது. போன வாட்டி மாமா சிக்கிம் போகலான்னு நினைக்கிறேன். போலீஸ் அண்ணா ஒரு வாட்ச்மேன் அண்ணா அவர் நினைக்கிறார் நானும் பெரிய ஆளு தான்ப்பா. கேளு, முன்னாடி போய் நின்ட்ட. नेशनल हाईवे ओके थैंक यू सर शॉर्टकट बट सिटी अच्छा अच्छा ये अंदर गाँव बकरी ये तो ठीक है பக்கடி போடுவாங்களாம். லெஃப்டில் போனால் பக்கடி, நேராக போனால் சக்கடி தான். அதனால நேர்வழியிலே போயிடலாம். பரவாயில்ல, மாமாவும் ஹிந்தி கற்றுக்கிச்சு. பக்கடி அக்கடின்ட்டு. பக்கடி சீக்கிரம் பக்கடி, முன்னாடி போய் பக்கடி. ஆமாம் எம்பி கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னைக்கு ஒரு லைவ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு என்னன்னே தெரில. என்ன அருண், எல்லாம் லைவாக போயிட்டுருக்குது. உசுறு போச்சா, உயிரே போயிருச்சா? இந்த மிரரில் அவன் கை அடி விழுந்துச்சு பார்த்தியா? இண்டிகேட்டர் போட்டு வளைக்காம நான் தான் வரேன்னு தெரியுது. 100ல் வந்து புரியல. வந்த வேகத்துக்கு நம்ம வரோன்னு தெரிஞ்சா நடுவில் நிறுத்தி இருக்கலாம். அவனுக்கு தெரியுது வரான்னு தெரிஞ்சுட்டு வேணுன்னே வரான்டா அவன். இடிச்சு சாவுங்கடான்ட்டு. எங்க அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எனக்கு தெரியும் மாமா ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிரரில் அடி வந்துதான். சரி ஓகேடா அவுட்ரா இன்னைக்கு அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் சரி லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நான் அப்படியே ஸ்பீடு கம்மி பண்ணிட்டேன். நான் எடுக்கவே இல்லை நான் ஸ்பீடு. ஐயோ இதயமே நின்று போச்சு. ஒரு செகண்ட் இதயமே நின்று போச்சு. இவனுங்களாம் ஆட்டோக்காரன் வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதானே தெரியல. எம்பி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் கை விரல் வந்து இதில் விழுந்துச்சு. அப்பயும் தெரியுது நாம் வரோன்ட்டு. அப்பயும் கை போட்டுக்கிட்டே இருக்கான். கண்ட்ரோல் பண்ணி ஆமாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே. மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது? ஐயோ நொறுங்கி இருக்கும் தெரியுமா? இதில் வேறு மாமா வேறு தம்ஸ் அப். வெல் டன் கண்ட்ரோலு அப்படின்றது. தாரு பார்த்தோன்னா மாமா தாரு இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கப்பா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பீட் டிக்குன்னு இருக்குது எம்பி. ஒரு செகண்ட் உயிர் பயத்தை காமிச்சிட்டான் பரமா மாதிரி ஆகிப்போச்சு. சண்டை போடலாம் தான் திரும்பி பார்த்தேன். ஃபுல்லாக ஃபேமிலியாக இருக்காங்க. நல்ல வேலை கடவுள் இருக்கார். எங்கள் அம்மா அப்போலேருந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்கும் உங்களோட பிளெஸ்ஸிங் தான் அப்போலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கு. 2-3 இடம் எத்தனை வாட்டி மிஸ் ஆச்சு நீ நோட் பண்ணியா? எத்தனை வாட்டி இதாச்சு நோட் பண்ணியா? உண்மையே சொல்லு, எத்தனை வாட்டி நம்ம இந்த மாதிரி? எப்போ? நான் 2 தடவை. நீ ஒரு தடவை தானே நீ பண்ண? இன்னொன்று நம்ம 2 பேர் சேர்ந்து அங்கே ஒரு தடவை. எங்க? 3ஆவது தடவை. வாடுற கழுவுற வாயா மிஸ் ஆகிருக்கும்ட்டு. ஐயோ அதெல்லாம் நரக வேதனைடா. அது 2 நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோ. எனக்கு அடிப்பட்டதுல பரவாயில்ல, என் வண்டிக்கு அடிப்பட்டதால் நரக வேதனை. நானே அழுந்துருவேன். ஐயோ ஆமி இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாதுப்பா. வலி எப்பட்றா? வலி நான் பாட்டுக்கு இங்கே போயிட்டுருக்கேன். அந்த சைடும் வலி போகுதுடா. மாமா தெரில. இந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம அலாய் வந்து போன வாட்டி லடாக்கில் உடஞ்சது. இந்த மாதிரி ரோட்டில் தான் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா டெஸ்டினேஷன் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குது. நம்ம ரீச் ஆக வேண்டிய நேரம்லாம் ரொம்ப கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கனால இன்னும் சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். அதுக்கோசரம் அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி ரோட்டில் குதிச்சு போயிட்டுருக்கோம். மாமோட வண்டியில் வந்து லக்கேஜ் இருக்கனால அது அவ்வளோவா வெயிட் அதிகமாக இருக்கனால குதிக்க மாட்டேங்குது. இவ்வளோ நானும் சேர்ந்து குதிக்கிறோம். டமால் டுமில்னு. அலாய் எப்போ உடைய போகுதுன்னு தெரில. கடவுளே அலாய் பத்திரம். அலாயெல்லாம் இங்கே வாங்க முடியாது. கேடிஎம் ஷோரூம்லாம் கிடையாது இங்கெல்லாம். இப்படி தான் பூந்து உள்ளே பூந்து போகிறதா இருக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி சீராகவே இல்லை ரோடு. இங்கே ஒரு ரைடர் போகிறாருப்பா மூட்டையை கட்டிக்கிட்டு மாமா மாதிரி. RR310 ஆகிடும். இது என்ன ஊர் நம்பர் தெரியலையே. TNA காண BH தான் இருக்குது. BHனா பங்களா ஹைவேவா? பெங்களூரா? பெங்களூரு BHனா என்னது? BH என்ன ஊர்?
பிஹெச் என்ன ஊர்? ஆ பீகார். பீமாவா இருக்குமோ? பீமா இல்லை, பீமான்னு ஒரு ஊரே இல்லை, பீகார். பீகாராக தான் இருக்கும்.